ஒண்ணுமே இல்ல. ஃபேன் பாய் ஷோனா எப்படி இருக்கணும் இதை பார்த்து கத்துக்கோங்க. தலையோட ஒவ்வொரு ஸ்டண்ட், ஒவ்வொரு லுக்கு, தீனா, பில்லா, மங்காத்தா, வேளாளம், ஆடுகளம் எல்லாமே எப்படி எல்லாமே மனமா கொடூரமா செதுக்கி இருக்காங்க. ஃபேன் பாய் தலையை எப்படிலாம் ரசிக்கலாம், எப்படிலாம் ரசிக்கலாம். தலையை எந்தெந்த விதத்தெல்லாம் பார்க்கலாம். ஒரே சீன் தான் கடைசியில, அது அவ்வளவுதான். ஹாலிவுட் ஸ்டார் அஜித் குமார். குட் பேடகளி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது குட் பேடகளி. நீங்க குட்டு நினைச்சா குட்டு, பேடு நினைச்சா பேடு, குடுற மாதிரி நினைச்சா மிக குடுற மாதிரி. அக்னினா அக்னி மாதிரியே இருக்காரு. படம் வேற லெவலு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மங்காத்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் படம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருச்சு. தலை வேற லெவலில் கெட்டப் செஞ்சு வேற லெவலு. படமே ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்த மாதிரி இருக்கு. ரவிச்சந்திரனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். உண்மையே ஆதிரிக்கு ரவிச்சந்திரன் வந்து செதுக்கிருக்காப்ல. அவருக்கு தங்க மதுரை போட்டாலும் பட்டாவே உண்மையிலே மதுரையில் வந்து ரெட் கார்பெட் போட்டு அவர் வர வைக்கிறோம். ஆதிரிக்கு ரவிச்சந்திரன் அங்கங்க பழைய சாங்ஸ் வந்து ஜீவி யூஸ் பண்ணிருக்காப்ல. செமையா செல்லாது டான்ஸ் வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட். ஏபிஜே ஃபுல் பக்கா நல்ல கான்செப்ட். படம் நல்ல ரோல் கொடுத்துருக்காப்ல. சரியான படம். இது உங்களுக்கு பசங்க ஆரம்பிச்சு செம்ம பாட்டு. அஜித்தை விடவே முடியாது. செம்மையா ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. செம்மையான கம்பேக். வேற லெவல் பண்ணிட்டு படம் செம்மையா இருக்கு ப்ரோ. நம்ம எந்த அளவு ட்ரீட் எதிர்பார்த்தோமோ விடாமுயற்சியில் அது கிடைக்கல. ஆனா அது நல்ல படம் தான், இல்லைன்னு சொல்லல. இது வந்து ஓஜி சம்பவம் ப்ரோ. நினைச்சதை விட எப்படிப்பட்ட கேரக்டருக்கோ எல்லாமே விண்டேஜ் ஏகே பட் ஆன்சர் ஏகே எதிர்பார்த்துப்போம்ல, அதை இதுல பார்த்துருக்கோம். தலைவர் வேற மாதிரி பண்ணிருக்காப்ல. ஜிவி பிரகாஷ் மியூசிக் அதிரிது. இனிமே உலகம் ஃபுல்லா தலை பேர் ஒண்டி மட்டும் தான் கேட்க. அந்த நினைக்கிறேன் பாருங்க, தலை ஒரே கடவுள், மனித கடவுள் அஜித் மட்டும் தான்.